வணக்கம் மக்களே, நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா உங்களோட ஹேண்ட் பவரை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து வெறும் ஸ்போர்ட்ஸ் மட்டும் ஆடினா மட்டும் உங்களுக்கு வந்து அடுத்த லெவலுக்கு உங்களால் போக முடியாது. இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணுறது மூலிமா நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகலாம். இந்த மாதிரி எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணும்போது உங்கள் ஸ்போர்ட்ஸில் வந்து உங்களோட எபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும், உங்கள் ஸ்ட்ரென்த்தும் இன்க்ரீஸ் ஆகும், உங்கள் ஸ்போர்ட்ஸும் உங்களுக்கு ஒவ்வொரு நாள் இம்ப்ரூவ் ஆகுது உங்களுக்கு தெரியும். அதுக்காக நம்ம இன்னைக்கு வந்து ஹேண்ட் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுதான் ஹேண்ட் கிரிப்பர். இது வந்து நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட்டு, அமேசான்லலாம் இருக்குது. இதை நான் எப்படி யூஸ் பண்ணலாம் நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு உங்கள் கை இப்படி வச்சு இப்படி ஒரு எல்லாமே நீங்கள் ஒரு 15 ஒரு 3 செட்டு போடுங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒன்று, இது ரெண்டாவது, இப்போ இது வந்து மூணாவது. இதை நீங்கள் பண்ணுறீங்க இல்லைங்களா? இதை நீங்கள் பண்ணும்போது நீங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் நான் சொன்னேன் இல்லைங்களா? அப்போ நீங்கள் வந்து 15 பண்ணும்போது ஒரு 15 செகண்ட் நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் அடுத்தடுத்து போகிறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். அது உங்களுக்கு எபிலிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து கவுண்ட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ கீழே இருக்குங்களா, கீழே வந்து இப்படி பண்ணுங்க. இதனால உங்களோட பைசப்ஸும் இன்க்ரீஸ் ஆகும், அதே மாதிரி இங்கே ஃபோர் ஆர்ம்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் இப்படி பண்ணுங்க. இது அஞ்சாவது. அதுக்கப்புறம் இப்படி. அதுக்கப்புறம் இப்படி பண்ணுங்க. இந்த எக்ஸசைஸை வந்து நீங்கள் உக்காந்துக்கிட்டே பண்ணலாம். பெருசாக உங்களுக்கு இதாகாது. டெய்லி நீங்கள் இது பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 நாளையோ 15 நாளையோ உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டயட்டு சாப்பாடையும் எடுத்துக்கோங்க. கை வலிச்சிச்சுன்னா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட பண்ணுங்கள். இப்படியே நீங்கள் ஒரு ½ hour இல்லைனா ஒரு 15 minutes டெய்லியும் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும்.